ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். நாம இன்னைக்கு எதை பத்தி பார்க்க போறோம்னா, நம்ம வாழ்க்கை எதை நோக்கி போகுது, ஆசைக்காகவா தேவைக்காகவா அப்படிங்கறத உணர்த்தக்கூடிய வகையில ஒரு குட்டி ஸ்டோரி பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஒரு ஊர்ல ஒரு ராஜா இருக்காரு. அவர் தன்னோட நாடும் மக்களும் எப்படி இருக்காங்கன்னு பாக்குறதுக்காக ஊர்வலம் போறாரு. அப்போ ஒரு இடத்துல நின்னுட்டு ரொம்ப நேரமா யோசிச்சுக்கிட்டே ஒரு வீட்டை பார்த்துட்டு இருக்காரு. அந்த வீட்டோட நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு. ஏன்னா அந்த வீட்டோட கூரையெல்லாம் கிழிஞ்ச நிலையில இருக்கு. இருந்தும் அந்த வீட்டுல வாழ்ந்துட்டு தான் இருக்காங்க. இத பார்த்த அவருக்கு, நம்ம நாட்டு மக்கள் எல்லாம் சந்தோஷமா வாழ்றாங்கன்னு நினைச்சிட்டு இருந்தோமே, இந்த வீட்டுல எப்படி வாழ்றாங்க, இவ்வளவு கஷ்டத்தோட வாழ்ந்துட்டு இருக்காங்களே, இது நமக்கு தெரியாம போச்சேன்னு வருத்தப்பட்டுட்டு நிக்கும் போது அந்த வீட்டுல இருந்த மாணிக்கம் வெளியில வர்றான். வீட்டை பார்த்துக்கிட்டு இருந்த ராஜாவை பார்த்தாவன், ராஜா நீங்களா, என் வீட்டிற்கு வந்ததுல ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு மரியாதை கலந்த அன்போட கூப்பிடுறான். ராஜாவோ பரவாயில்லன்னு சொல்லிட்டு அங்கேயே நிக்கிறாரு. ஏன் உன் வீடு இவ்வளவு மோசமான நிலையில இருக்கு அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு மாணிக்கம், ஆமா ராஜா, நானும் சரி பண்ணிடலான்னு பாக்குறேன், ஆனா முடியல, கொஞ்சம் கஷ்டமா போயிட்டு இருக்கு, அதனால என்னால சரி பண்ண முடியலன்னு சொல்றான். அதை கேட்ட ராஜா, சரி ஓகே, நான் உனக்கு உதவி பண்றேன், உனக்கு என்ன வேணும்னு கேளு, நான் எல்லாத்தையும் பண்ணி தர்றேன்னு சொல்றாரு. அதுக்கு அவனும், எனக்கு வேற எதுவும் வேணாம் ராஜா, எனக்கு ஒரு வீடு மட்டும் போதும் அப்படின்னு சொல்றான். சரி ஓகேன்னு சொல்லிட்டு கிளம்பி ராஜாவும் போயிடுறாரு. ஏதாவது நிலம் இருந்தா அதுல விவசாயம் செஞ்சு வீட்டையும் நல்லா பார்த்துப்பான், அதனால வீடும் நிலமும் சேர்த்து கொடுப்போம்னு நினைக்கிறாரு. அடுத்த நாள் அரசனும் மாணிக்கத்தை தேடி போறாரு. மாணிக்கம் ராஜா வீடு தர போறான்னு சந்தோஷமா இருந்தான். அப்ப அந்த ராஜா சொல்றாரு, நான் நேத்து யோசிச்சேன்பா, வெறும் வீட்டை மட்டும் கொடுத்தா என்ன பண்ணுவ, அதையும் தாண்டி ஏதாவது கொடுக்கணும்னு தோணுது, நான் உனக்காக ஒரு போட்டி வச்சிருக்கேன், ஊர் மக்கள் முன்னாடி இது நடக்கும்னு சொல்றாரு. அது என்னன்னா, இந்த கோட்டுல இருந்து உன்னால எவ்வளவு தூரம் ஓட முடியுமோ அவ்வளவு தூரம் ஓடிட்டு ரிட்டனா 6 மணிக்குள்ள இங்க வந்துடணும். நீ எவ்வளவு தூரம் ஓடுனியோ அந்த தூரம் இருக்கிற வரை எல்லா நிலத்தையும் நான் உனக்கே கொடுத்துறேன் அப்படின்னு சொல்றாரு. மாணிக்கமும் ரொம்ப சந்தோஷமா சரின்னு சொல்றான். ராஜா என்ன நினைச்சு இந்த போட்டிய வச்சாருன்னா, இவ்வளோ ஏழ்மையான நிலையில இருக்கும்போது கூட நாம நேத்து கேட்டப்ப வீடு மட்டும் போதும்னு சொன்னான், அதனால தன்னோட தேவைக்கு ஏத்த மாதிரி தான் ஓடுவான்னு நினைச்சாரு. ஆனா மாணிக்கம், ராஜாவே இப்படி கேட்டுட்டாரு, நாம என்ன பண்ணுவோம்னா இந்த ராஜ்யத்துல பாதி அளவு ஓடி ராஜாவுக்கு சரிசமமா வாழலாம்னு நினைச்சான். அடுத்து வர்ற நம்ம சந்ததியினர் எல்லாம் சந்தோஷமா இருக்கட்டும் அப்படின்னு யோசிச்சான். இத பார்த்த அவன் மனைவி, இவர் ஏதோ தப்பா யோசிக்கிற மாதிரி இருக்குன்னு, ஏங்க ராஜா கொடுக்கறதே பெரிய விஷயம், அதனால தேவையான அளவுக்கு மட்டும் ஓடிட்டு வந்துருங்கன்னு சொல்ற. அதுக்கு மாணிக்கம், ஏய், குடுக்கற தெய்வம் கூரைய பிச்சுக்கிட்டு கொடுக்கும்னு கேள்விப்பட்டது இல்லையா நீ, இப்ப அந்த ராஜா மூலியமா கொடுக்க போகுது, அது கொடுக்கறப்பவே நாம எடுத்துக்கணும், இல்லைன்னா அதுக்கப்புறம் அந்த வாய்ப்பு கிடையாதுன்னு சொல்றான். போட்டியும் ஆரம்பமாகுது, ஓடவும் ஆரம்பிக்கிறான். தன்னோட வீட்டுக்கு எவ்வளவு இடம் இருந்தா போதுமோ அந்த இடத்த தாண்டியும் ஓடுறான். அவன் ஓடும் போதே தூரத்துல இருக்க நெற்கதிர் தோட்டம் இருக்கிறத பார்த்து அவனுக்கு, அது வரைக்கும் ஓடுனா நம்ம வாழ்க்கையில சாப்பாட்டுக்கு பஞ்சமே இருக்காது, ஏன்னா வயல்வெளி எல்லாமே அங்கதான் இருக்கு, அது வரைக்கும் ஓடுவோம்னு நினைச்சு ஓடுறான். நெற்கதிர் தோட்டத்தையும் அடைஞ்சிட்டான். அங்கிருந்து கொஞ்ச தூரத்துல பழத்தோட்டம் இருக்கு. அதை பார்த்ததும் அவனுக்கு வெறும் சோறை மட்டும் சாப்பிட்டா நல்லா இருக்காது, கொஞ்சம் ஹெல்த்தியா சாப்பிடுவோம் அப்படின்னு பழத்தோட்டத்தை நோக்கி ஓட ஆரம்பிக்கிறான். அது ஓடுறப்பவே அவனுக்கு மூச்சு வாங்க ஆரம்பிச்சிருது. என்னடா பக்கத்துல இருக்கிற மாதிரி இருந்துச்சு, ஓடும் போது தூரமா இருக்கேன்னு நினைக்கிறான். இருந்தாலும் அவனோட ஆசையை அடைய ஓடுறான். ஓடி பழத்தோட்டத்தையும் ரீச் பண்ணிட்டான். அங்க நின்று பார்க்கும்போது தூரத்துல மாந்தோப்பு தென்னந்தோப்பு எல்லாம் தெரியுது. அதை பார்த்ததும் அவனுக்கு, இதையெல்லாம் சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுக்க ஒரு தோப்பு இருந்தா நல்லா இருக்கும்னு யோசிச்சு ஓட முடியாம ஓடுறான். என்ன இப்ப மதியம் தானே ஆயிருக்கு, இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கு, ஈவினிங் 6 மணிக்கு தானே ரிட்டர்ன் போகணும். அவனுக்கு அவனே ஆறுதல் சொல்லிட்டு மறுபடியும் ஓட ஆரம்பிக்கிறான். தோப்பையும் ரீச் பண்ணிட்டான். அங்க போனதும் அங்க இருந்து பாக்குறான், தூரத்துல ஒரு எம்டி கிரவுண்ட் இருக்கு. அந்த எம்டி கிரவுண்ட பார்த்ததும் அவனுக்கு ஒரு எண்ணம் தோணுது, நம்ம பசங்க எல்லாம் இந்த இடத்த விளையாடுறதுக்கு கரெக்டா இருக்கும், ஏன் இந்த இடத்த மட்டும் விடணும்னு யோசிச்சு அவன் ஒரு கால்குலேஷன் போடுறான். ஓடி வந்த வேகத்தை விட 2 மடங்கு அதிகமா ஓடுனா ரீச் பண்ணிடலாம் அப்படின்னு நினைச்சு அவன் கிரவுண்டையும் நோக்கி ஓடுறான். ரீச்சும் பண்ணிட்டான். பட் அவனால அடுத்த அடி எடுத்து வைக்க முடியல.
சரி ஓகே, கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துப்போம், அதுக்கப்புறம் பாஸ்டா ரிட்டர்ன் போயிடலான்னு யோசிச்சு அங்க இருக்கிற ஒரு மரத்துக்கு அடியில ரெஸ்ட் எடுக்கிறான். ஓடி வந்த அசதியில அப்படியே 2 மணி நேரம் தூங்கிட்டான். முழிச்சு பார்த்ததும் ஐயோ 6 மணிக்கு ரிட்டர்ன் போகணுமேனு யோசிச்சு தலை தெறிக்க ஓட ஆரம்பிக்கிறான். அவனால எவ்வளவு தூரம் வேகமா ஓட முடியுமோ அவ்வளோ வேகமா ஓடுறான். பட் ஒரு இடத்துல விழுந்துடுறான். அதுக்கப்புறம் அவனால ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியல. அந்த தோப்புக்கே இப்பதான் ரிட்டர்ன் வர முடிஞ்சது அவனால. ராஜாவும் ஊர் மக்களும் அங்க வெயிட் பண்றாங்க. 6 மணி ஆயிருச்சு. ஊர் மக்கள் எல்லாருமே பேச ஆரம்பிச்சிட்டாங்க, தேவையான அளவுக்கு ஓடிட்டு வர வேண்டியது தானேன்னு. மாணிக்கம் ரொம்ப சோர்ந்து போய் நடந்து வர்றான். ராஜாவும் அவனை பாவமா பாக்குறாரு. இவன் தேவைக்கு ஓடி இருந்தா எவ்வளவோ இவனுக்கு கிடைச்சிருக்கும். ஆனா இவன் ஆசைக்கு ஓட ஆரம்பிச்சிட்டான். ஆசைக்கு அளவே கிடையாது. இவன் ஆசைப்பட்டு இருந்தா கூட பரவாயில்ல, பேராசைப்பட்டு ரொம்ப தூரம் ஓடிட்டான். அவனுக்கு இதுக்கப்புறம் கொடுக்க ஒண்ணும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போட்டியை கேன்சல் பண்ணிடுறாரு. மாணிக்கமும் சோகமா மனைவிய பாக்குறான். மனைவி, நம்ம தேவைக்கு ஓடிட்டு வந்திருந்தா வீடும் கொஞ்சம் நிலமும் கிடைச்சிருக்கும், அதை வச்சு நம்ம சந்தோஷமா வாழ்ந்திருக்கலாம். நீ வர முடியாத தூரத்துக்கு ஓடிட்டு இப்ப கஷ்டப்படுறது யாருன்னு கேக்குறா. மாணிக்கம் தான் செஞ்சது எவ்வளவு பெரிய தப்புன்னு அப்போதான் அவனுக்கு ரியலைஸ் பண்றான். மாணிக்கம் மட்டும் இல்லைங்க, நம்மள பெரும்பாலும் இதே தப்பதான் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம வாழ்க்கை ஆரம்பிக்கிறப்ப முதல்ல வேலைக்கு போறப்ப, உதாரணமா நாம சம்பளம் ஒரு 8,000 வச்சுக்கோங்க. அதே ஆபீஸ்ல வேலை செய்யற இன்னொருத்தருக்கு 10,000. அதை பாக்குறப்ப நமக்கு 10,000 வாங்கினா நம்ம லைஃப் நல்லா இருக்கும் இல்லைன்னு தோணும். 10,000 வந்ததும் 15,000 வாங்கினா நம்ம லைஃப் செட்டில் ஆயிரும் இல்லைன்னு தோணும். 15,000 வாங்குறப்ப 30,000 தோணும். 30,000 வாங்குறப்ப 50,000 தோணும். 50,000 வாங்குறப்ப 1,00,000 தோணும். இப்படி ஆசை போயிட்டே இருக்குமே தவிர அதுக்கு முடிவே இல்லை. ரொம்ப நாள் கழிச்சு வாழ்க்கையில சில பல அடிகள் விழுந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் தேவை வேற ஆசை வேறன்னு. ஃபர்ஸ்ட் எல்லாம் கூட பரவாயில்லைங்க, நம்ம ஓடிட்டு இருக்கப்ப நம்ம கையை பொடிச்சுக்கிட்டு சில பேர் ஓடி வந்தாங்க. நம்ம ஒய்ஃப் நம்ம கூட இருக்கா, நம்ம ஹஸ்பண்ட் நம்ம கூட இருக்காங்க, நம்ம குடும்பமே கூட தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஓடிட்டு இருந்தோம். ஆனா இப்பெல்லாம் எப்படி ஓடுறோம்னா, அவனை தாண்டி நாம ஓடணும், அட்லீஸ்ட் அவனுக்கு ஈக்குவலாவது ஓடணும் அப்படிங்கிற வேகத்துல நம்ம பிடிச்சுக்கிட்டு இருந்த கையெல்லாம் விட்டுட்டு ஓட ஆரம்பிச்சிட்டோம். அவனை தாண்டியும் ஓட ஆரம்பிச்சிட்டோம். திரும்பி பார்த்தா யாருமே இல்லை. ஆனாலும் நாம நிக்கல. ஏன் ஓடுறோம், எதுக்கு ஓடுறோம்னு இன்னைக்கு வரைக்கும் நமக்கு பதில் தெரியல. நீங்களும் உங்க வாழ்க்கையில டைம் இருக்கும்போது திரும்பி பாருங்க, நீங்களும் இப்படி ஓடிக்கிட்டே இருக்கீங்களான்னு. ஓடிட்டு இருக்கீங்க அப்படின்னு உங்களோட பதில் இருந்துச்சு அப்படின்னா, யாருக்காக ஓடுறோம், எதுக்காக ஓடுறோம்னு யோசிங்க. அதுக்கு பதில் இருந்தா கண்டிப்பா உங்களோட ஓட்டத்தை கண்டினியூ பண்ணுங்க. அதுக்கு பதில் இல்லைன்னா, தேவையான அளவு இருக்கா, ஓகே போதும், பீஸ்ஃபுல்லான லைஃப வாழுவோம் அப்படின்னு வாழுங்க. ஏன்னா லைஃப்ல எல்லாமே கிடைக்கும், ஆனா சந்தோஷம் இல்லைன்னா இவ்வளவு தூரம் ஓடி வந்ததுக்கு அர்த்தமே இல்லாம போயிடும். கண்டிப்பா லைஃப்ல சக்சஸ்ஃபுல்ங்கிற நிலை எல்லோருக்குமே வரணும், தேவையும் கூட. ஆனா அது எந்த எல்லைங்கிறது தான் இங்க கேள்வியும் ஓட்டமும். ஸோ ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதை பத்தின உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. நான் உங்கள் இலக்கியா வெங்கட்.